Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about power. Okay. So previously இதுதான் நம்மளோட work energy power-ஓட last topic இது. So இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோவும் கூட. So இதுல வந்து நிறைய questions power related questions வந்துட்டு இருக்கு. So நிறைய students இந்த power related questions சால்வ் பண்றதுல நிறைய பேர் difficulty-யும் இருக்கு. So அத எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம clear பண்ண போறோம். பவர்ன்றது ரிலேட்டட் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக தியரி பார்த்துடலாம். ஸோ தியரி சால்வ் படித்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வெரைட்டிஸ் ஆர் மோர். ஸோ வெரைட்டிஸ் நிறையா இருக்கிறனால நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணணும், நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அது எல்லாமே நம்ம தனி வீடியோவாக பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம தியரி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து என்ன ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பவர்ன்றது பாருங்கள். நம்ம ஒர்க் டன்னை பற்றி இவ்வளோ நாள் நம்ம கிளியராகவே பார்த்தாச்சு. ஒர்க் டன், எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி தியரம், இது எல்லாமே பார்த்தோம். இப்போ பவர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் மெனி கேசஸ் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இன் மெனி கேசஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு நோ not just the amount of work done by a force. நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒரு ஃபோர்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒர்க் டன் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ not just the amount of work done by a force, it is useful to know not just the amount of work done by a force but how fast is the work is done. ஸோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை ஆகுதுன்னு வைங்க. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், ஒர்க் டன் தெரியும். எவ்வளோ ஒர்க் டன் நடந்ததுன்றது நம்மளால் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா. வேரியபிள் ஃபோர்ஸ், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், இது எல்லாமே கிராஃப் வச்சு படிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ வேகமாக அந்த ஒர்க் டன் நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நிறைய இடத்துல அது தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் அப்படின்ற டேர்ம் வந்து டிஃபைன் ஆகுது. பவர் ஆஃப் அ ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் as what? Total work done by a force divided by the time taken to do the work. ஓகே. இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு வைங்க, அந்த ஃபோர்ஸு கரஸ்பாண்டிங்காக என்ன பண்ணும், ஒர்க் டன் பண்ணும். ஸோ ஒர்க் டன் இன் அ கிவன் டைம். ஸோ எவ்வளோ டைமில் எவ்வளோ ஒர்க் டன் பண்ணுதுன்ற அந்த ரேஷியோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா we are calling it as what? பவர். ஓகே. பவர் இஸ் டிஃபைன்ட் as rate at which work is done. ஓகே. ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஒர்க் டன் பண்ணுது, அது எவ்வளோ வேகமாக பண்ணுது அப்படின்றத சொல்கிறது தான் இது பவர்ன்ற டேர்மு. ஸோ ரேட்டுன்னும் போது நீங்கள் எப்போவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா திஸ் கேன் பி ரேட் ஆஃப் பொசிஷன் சேஞ்ச், ரேட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் அப்படின்லாம் சொல்லுவான். விச் இஸ் ரேட்டுன்னெலாம் எப்போ வருதோ நீங்கள் டிவைடட் பை என்ன பண்ணணும், டைம். யூ நீட் டு டிவைடட் பை டைம். ஸோ பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேட் அட் விச் ஒர்க் இஸ் டன் அப்படின்னா ஒர்க் டன் டிவைடட் பை டைம்னு அர்த்தம். ஓகே. அதுதான் ரேட்டுன்ற அந்த வார்த்தை வந்து டைம் ரேட்டுன்னு சொல்லுவான். ஜென்ரலாக ரேட்டுன்னு மட்டும் போடுவான். ஓகே. டைம் ரேட் ஆர் ரேட் ரெண்டுமே என்னென்னா டிவைடட் பை டீன்னு அர்த்தம். சரி, நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸுக்குன்னு கரஸ்பாண்டிங்காக ஒர்க் டன் இருக்கிற மாதிரி ஒர்க் டன் எவ்வளோ வேகமாக பண்ணுறதுன்றது பவர்ன்றது தெரியும். இப்போ நம்ம பவரை வந்து ரெண்டு டைப்பில் we are interested to study. So we study two types of power. We study two types of power. என்ன அப்படின்னா average power, instantaneous power. ஓகே. instantaneous power and average power அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கான். ஸோ instantaneous power அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா P is equal to dW by dt. அதாவது உடனே அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி நீங்கள் படிச்சிருப்பீங்களே, அதே மாதிரி இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர், ஆவரேஜ் பவர். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்றது என்னது, உடனே வெலாசிட்டியோட வேல்யூ என்ன இல்லையா. அதே மாதிரி இங்கே இன்ஸ்டன்டேனியஸ் பவர்ன்றது உடனே பவரோட வேல்யூ என்னது. ஓகே. பவர்ன்னும் போது உங்களுக்கு உடனே மைண்டுக்கு என்ன வந்துடணும், எவ்வளோ வேகமாக ஒர்க் டன் பண்ணுது அப்படின்றத ஹவு ஃபாஸ்ட் த ஒர்க் இஸ் டன். இந்த வார்த்தையை அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹவு ஃபாஸ்ட் த ஒர்க் இஸ் டன் அப்படின்னு சொல்கிற குவான்டிட்டி தான் என்னது, பவர். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பவர்ன்றது என்னது, dW by dt. அதாவது dtன்ற டைமில் dW அமௌண்ட் ஆஃப் என்ன நடக்குது, ஒர்க் இஸ் டன். ஓகே. இந்த ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா we are calling it as instantaneous power. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்றது என்னது, dv வெக்டார் டிவைடட் பை dt. இது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோம், del v வெக்டார் டிவைடட் பை del t. அதே மாதிரி இந்த கேஸில் நம்மளுக்கு என்ன அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர் dt டைமில் dW அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த dW by dt எப்படிலாம் ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்றத பாருங்கள். dWன்றது என்னது, work done by a force, small work done.
Okay, dw means what? Small work done. So general work done oda formula என்னது? What is the work done oda formula? Integration f vector dot dr vector னு சொல்லி படிச்சிருக்கீங்க. ஆனா இது வந்து total work done. But small work done னா என்ன அர்த்தம்? f vector dot dr vector. So அப்படி இருக்கும்போது dw இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? f vector dot dr vector. இப்போ dr vectorன்றது displacement. drன்றது என்னது? Displacement. So dr vector divided by dt. Rate of change of position vector, that is displacement தான் நம்ம என்ன சொல்லலாம்? velocity ன்னு சொல்லலாமா? கரெக்டா இல்லையா? velocity ஓட definition இதுதான், dr vector divided by dt. So force f vector dot v vector அப்படின்னு என்னால என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். Okay, so instantaneous power into dw by dt, and the dw by dt I can write it as what? F vector dot v vector. So dot product நீங்க இது பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? fv cos theta will be there. கரெக்ட் தானே? dot product rules உங்களுக்கு தெரியும் இல்லையா? f vector dot v vector is nothing but what? fv cos theta. Okay, so இது வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இப்போ இங்கே தீட்டான் இருக்கு இல்லையா? தீட்டான்றது யாரோட ஆங்கிள்? f வெக்டாருக்கும் v வெக்டாருக்கும் இடையே உள்ள ஆங்கிள். டெயில் ஜாயின் பண்ணி தானே ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் f வெக்டார், இது v வெக்டார் அப்படின்னு வைங்க. f வெக்டாருக்கும் v வெக்டாருக்கும் டெயில் ஜாயின் பண்ணிட்டேன்னா v வெக்டாரோட டெயில் f வெக்டாரோட டெயில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆங்கிள் பிட்வீன் them, தீட்டா. ரைட், சரி. இப்போ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் பவர் பார்த்துறோம். ஆவரேஜ் பவரை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஆவரேஜ் பவர் இஸ் டிஃபைன்ட் as what? W amount of work is done in a time of t. அதாவது டோட்டல் ஒர்க் டன் வந்து W நடந்திருக்குன்னு வைங்க. அந்த டோட்டல் ஒர்க் டன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு? டைம் டேக்கன் டு டூ த ஒர்க். ஓகே, ஸோ t டைமில் W அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நடக்குது, அதனால இது பேர் என்னது? ஆவரேஜ் ஒர்க் டன், ஆவரேஜ் பவர். ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஒன்று வந்து என்னென்னா W by t. எஸ், we are done. அது ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுறேன். இட்ஸ் அ ஃபஸ்ட் ஒன் வே ஆஃப் ஃபைண்டிங் த ஆவரேஜ் பவர். இப்போ இன்னொரு ஃபார்முலா இருக்குது, என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் p dt டிவைடட் பை இன்டகிரேஷன் ஆஃப் dt t1 to t2. அதாவது சம்டைம் உங்ககிட்ட டைரெக்டாக இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஆவரேஜ் பவர் பிட்வீன் டைம் இன்டர்வல் t1 அண்ட் t2. அதாவது t1க்கும் t2க்கும் நடுவில் எவ்வளோ ஆவரேஜ் பவர் இருந்தது அப்படின்னு கேட்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டகிரேஷன் p dt டிவைடட் பை வாட்? இன்டகிரேஷன் dt இன்டகிரேஷன் பண்ணணும். டினாமினேட்டர் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? If you integrate this term, you will get answer as what? t. dt integrate பண்ணிங்கன்னா t. So t1 to t2 ன்னு போடும்போது என்ன வரும்? லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். லிமிட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா you will have t2 minus t1. ஸோ இந்த டினாமினேட்டரை நம்ம என்ன எழுதலாம்? t2 minus t1 அப்படின்னு சொல்லி எழுத முடியும். ஸோ நியூமரேட்டரை மட்டும் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். சரி, இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆவரேஜ் பவர் வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கா. இதில் முக்கியமாக என்னென்னா இந்த நடுவில் ஒரு டேர்ம் இருக்குது பாருங்கள், p. What is this p represent? அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவரை ரெப்ரசன்ட் பண்ணுது. that p inside represent, இது வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்முலாப்பா. நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிலாம் ஒரு சாப்டர் வரும், அங்கே இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆவரேஜ் பவர், அதாவது குவான்டிட்டி வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இன்ட்டு டிடி பண்ணி இன்டகிரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் டிடி இன்டகிரேஷன் பண்ணணும் ஃப்ரம் t1 to t2. அப்படி பண்ணிங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பவர் கிடைக்கும். தட் இஸ் பி ஆவரேஜ்னு போட்டிருக்கல, விச் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் பவர் பிட்வீன் டைம் இன்டர்வல் t1 and t2. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ அ ஃபார்முலா பேஸ்ட் ஒன். ஸோ ரெண்டு விதமாக உங்களால் ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்க முடியும் டிபெண்டிங் ஆன் த கொஸ்டின். ஓகே, ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, எஸ், இப்போ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் பவர், ஆவரேஜ் பவர் பார்த்தோம், கரெக்டாக. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இருக்குது, பார்க்கலாம். சரி, நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபார் ஈச் ஃபோர்ஸஸ் F1, F2, F3, F4 ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு மாஸ் m இருக்குப்பா, என்கிட்ட ஒரு மாஸ் m இருக்குது, இது மேலே ஒரு 4 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. நீங்கள் உடனே ஒர்க் டன்னுக்கு போயிடுங்க. ஒர்க் டன்னில் நம்ம என்ன படித்தோமோ உடனே ரீகால் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு மாஸ் m இருக்குது, இது மேலே ஒரு 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி இதை என்ன படிச்சிருக்கோன்னா, இந்த ஒரு ஃபோர்ஸ்க்கு என்னால் என்ன டிஃபைன் பண்ண முடியும்? ஒர்க் டன். அதாவது we can define work done for each forces
work done for what? Each forces acting on the object. WF1, WF2, WF3, WF4 னு நம்மனால ஒரு ஃபோர்ஸ்க்கு நம்மனால என்ன டிஃபைன் பண்ண முடியும்? work done டிஃபைன் பண்ண முடியும். புரியுதா பாயிண்ட்? So this is also very very important. நம்ம ஆல்ரெடி இது படித்த கான்செப்ட் தான். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அத்தனை ஃபோர்ஸ்க்கும் என்னால் கரஸ்பாண்டிங்காக என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒர்க் டன். கரெக்டாக? இதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்குது. சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஒர்க் டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஒர்க் டன்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் பை ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. அது என்ன தியரம்? அது ஒர்க் எனர்ஜி தியரமில். அதையும் மறந்துடாதீங்க. அதுவும் நம்மளுக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராப்ளம் சால்விங் அப்போது. ஓகே, சரி. ஒரு ஃபோர்ஸுக்குமே நம்ம கரஸ்பாண்டிங் ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சிமிலர்லி we can define power for each forces, for each force acting on the object. இப்போ ஒரு கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ்க்கும் என்னால் என்ன டிஃபைன் பண்ண முடிஞ்சது? கரஸ்பாண்டிங் ஒர்க் டன். அதே மாதிரி ஒரு கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸுக்கும் என்னால் ஒரு ஃபோர்ஸுக்கும் கரஸ்பாண்டிங்காக என்னால் என்ன டிஃபைன் பண்ண முடியும்? P1, P2, P3, P4 என்ன டிஃபைன் பண்ண முடியும்? பவர். புரியுதா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா என்னால் ஃபஸ்ட்டு என்ன டிஃபைன் பண்ண முடியும்? ஒர்க்கு கரஸ்பாண்டிங் டு தட் பவர், கரஸ்பாண்டிங் டு தட் ஃபோர்ஸ். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் டு தட் ஃபோர்ஸ் ஐ கேன் டிஃபைன் அ டேர்ம் கால் பவர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸ்க்கும் பவர் கேல்குலேட் பண்ண முடியும்னா நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் பவர் வந்து பாசிபிள். ஒன்று வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர், இன்னொன்று வந்து என்னது? ஆவரேஜ் பவர். ஸோ 2 பவருமே ஒரு ஃபோர்ஸ்க்கும் கேல்குலேட் பண்ண முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? எஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு மாஸ் எம்பா. ஓகே, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு மாஸ் எம். ஓகே, இந்த மாஸ் எம் மேலே நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. F1, F2. இது வந்து நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். டவுன்வர்டு பார்த்து எம்ஜி ஃபோர்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த மாஸ் எம் மேலே ஒரு 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ தட் என்னது? இந்த மாஸ் எம் வந்து மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் v வெக்டார். இந்த மாஸ் எம் மேலே ஒரு 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த மாஸ் எம் எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகுது? v வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அத்தனை ஃபோர்ஸ்க்கு என்னால் என்ன டிஃபைன் பண்ண முடியும்? ஒர்க் டன் சொல்ல முடியும். அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சால் ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். அது விட்டுருங்க. இப்போ நம்ம பவரை மட்டும் பார்க்கலாம். பவர் வந்து நான் ஒரு ஃபோர்ஸ்க்குமே நம்மளால் என்ன டிஃபைன் பண்ண முடியும்? இன்ஸ்டன்டேனியஸ் பவரும் சொல்ல முடியும், ஆவரேஜ் பவரும் சொல்ல முடியும். ஓகே, ஸோ கவனிங்க. இன்ஸ்டன்டேனியஸ் பவரை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள். லெட்ஸ் டூ இட் ஃபார் F1 வெக்டார். F1 வெக்டாருக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவரோட ஃபார்முலா என்னது? FV cos theta. F vector dot V vector, which is nothing but what? FV cos theta. So power for force 1 F1 வந்து F1 vector dot V vector நம்ம எப்படி எழுதலாம்? F1 vector dot V vector FV cos theta ன்னு எழுதலாமா? இப்போ F1 vector dot V vector இதை FV cos theta ன்னு எழுதலாம். இங்கே theta என்ன ஆங்கிள் போட்டிருக்கேன். ஸோ V வெக்டாரும் F1 வெக்டாரும் என்ன இருக்குது? V வெக்டாரும் F1 வெக்டாரும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறனால வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் them? V வெக்டாரும் F1 வெக்டாரும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறனால ஆங்கிள் பிட்வீன் them is 0. வாட் இஸ் cos 0 நம்மளுக்கு? cos 0 நம்மளுக்கு 1. cos 180 என்னது? -1. cos 90ன்றது என்னது? 0. இதெல்லாம் ஸ்டாண்டர்டான ஃபார்முலாஸ் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு. சரி, F1 வெக்டார் டாட் V வெக்டார்ன்றது ப்ளஸ் F1 V. இப்போ இந்த ரெண்டாவது ஃபோர்ஸ் வெலாசிட்டி, ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குது. இப்போ பவர் ஆஃப் ஃபோர்ஸ் F2 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? பவர் ஃபார் ஃபோர்ஸ் F2 வந்து F2 வெக்டார் டாட் V வெக்டார், வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ FV cos, what is the angle between them? இப்போ F2 இப்படி இருக்குது. See, F2 is in what direction? F2 நம்மளுக்கு இப்படி இருக்குது, பட் வெலாசிட்டி நம்மளுக்கு எப்படி இருக்குது? இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் them? 180 degree is the angle between them. ஸோ cos 180 வரும். cos 180 வந்து என்னது? -1. ஸோ -F2Vன்னு வருதா? அதே மாதிரி நார்மல் ரியாக்ஷனுக்கு ஸோ ஒரு ஃபோர்ஸ்க்குமே நம்ம பவர் சொல்ல முடியும். ஸோ நார்மல் ரியாக்ஷனோட பவர் என்னது? N vector dot V vector. ஸோ பட் வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் them? இப்போ இதுக்கும் NV cos thetaன்னு வரும். தீட்டான்றது என்னது? இங்கே ஆங்கிள் பிட்வீன் N அண்ட் வெலாசிட்டி. என்னுக்கும் வெலாசிட்டிக்கும் வாட் இஸ் த ஆங்கிள்? N வந்து இப்படி இருக்குது,
velocity எப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஸோ வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் them 90 டிகிரி. cos 90 என்னது 0. ஸோ பவர் by force n vector is 0. அதே மாதிரி பவர் given by mg vector. mg vector downward path இருக்குது, பட் velocity எப்படி இருக்குது towards right. ஸோ இந்த கேஸ்லேயும் ஆங்கிள் பிட்வீன் them என்னது 90 டிகிரி. கரெக்டாக 90 டிகிரி. ஸோ இந்த கேஸ்லேயும் ஒர்க் டன் பவர் பை mg ஃபோர்ஸ் இஸ் வாட் வெயிட்டும் 0 தான் mg. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? எஸ். ஸோ இதுலேருந்து ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னது மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட பார்ட் 2 தட் இஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்பா. Until then, bye from Nagarajan. All the best.